நண்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பிய நபர்களை நம்ம திருமணம் செய்து கொள்ளணும், இல்லை விரும்பிய நபரை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா வசியம் பண்ணி நம்ம விரும்பக்கூடிய நபர்களை என்ன செய்வாங்கன்னா திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. வசியம் பண்ணியாச்சு ஒரு நபரை பார்த்திங்கன்னா, வசிய பூஜைகள் செய்து வசியம் பண்ணியாச்சு அப்படின்னா, யாருக்கு வசியம் பண்ணினாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் அன்பு, பாசம் இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? மற்ற நபர்கள் மீது பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களுடைய அம்மா, அப்பா, மற்ற எல்லாருக்கிட்டையுமே அவங்க எரிஞ்சு விழுக ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நபரை நம்ம வசியம் பண்ணி அவங்க மேலே அந்த வசிய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கு நம்ம அந்த வசிய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறோமோ அவங்க மேலே மட்டும்தான் அவங்க நினப்பு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுடைய சிந்தனையில் இவங்களுடைய நினப்பை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையுமே அவங்க மனசுக்குள்ளே கொண்டு போக விடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டில் உள்ள அந்த சிந்தனை என்ன செய்கிறோம்னா தடுக்கிறோம். இதுதான் வசிய சக்தி. சரிங்களா? அதுக்காக ஒரு சில பேர்கள் கேட்குறாங்க நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு, சாமி வசியம் பண்ணுறதற்கு பார்த்திங்கன்னா தலைமுடி, அவங்களுடைய காலடி மண், அவங்களுடைய துணி இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு நபரை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி காலங்களில் வசிய பூஜை முறைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருள்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வசிய பூஜைகளை பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் டெவலப் ஆயிடுச்சு எல்லாமே. சரிங்களா? காலடி மண் எடுக்க முடியாது. சரிங்களா? செருப்பு போடாமல் யாருமே வெளியே போகிறது கிடையாது. அதே போல் ஒரு சில பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வசிய முறை இந்த பொருட்கள்லாம் இல்லாமல் ஒருவருடைய புகைப்படத்தை மட்டுமே வச்சு எப்படி வசிய பூஜைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்த தலைமுடி, இந்த காலடி மண், இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய தேவையில்லை, வசிய பூஜைக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பொருட்கள் இல்லாமல் ஒருவருடைய புகைப்படத்தை வச்சு எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்னா, அதாவது ஒருவருடைய இப்போ யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவம் என்ன செஞ்சுக்குங்கன்னா பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழப்பி அதை என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு பெண் உருவம் போலையோ, இல்லை ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஆணுடைய உருவம் போலையோ, இல்லை பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவம் போலையோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய உருவத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு வாழை இலையில் பிடிக்கணும், செய்யணும். உருவம் பொம்மை ஒன்று செய்யணும். அதன் பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா அருகம்புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கணும். என்ன உயிர் கொடுக்கணும்? இப்போ ஒரு பெண்ணை வசியப்படுத்தணும்னா அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அருகம்புல்லை அந்த பாவையில் நம்ம போடும்போது அந்த பொம்மைக்கு அந்த பிராண உயிர்ங்கிறது வந்துடும். பிராண உயிர் வந்துட்டாவே அது ஒரு உயிர் உள்ள பொருள் தான். சரிங்களா? காளிங்கிற சக்தின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான். அந்த காளியை பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சிலை வடிவில் வச்சு வணங்குறாங்க அப்படின்னா அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணித்தான் அந்த சிலையில் காளியை வச்சு வணங்குறாங்க. அப்போனா காளிங்கிற ஒரு சக்தி இருக்கும்போது ஒரு சக்தி இருக்காங்க. அந்த சக்தியை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த காளியை வணங்க முடியும். அதே போல் இந்த உருவத்துக்கு அவங்களுடைய உயிரை நம்ம என்ன சொன்னோம், பிராணனை கொண்டு வந்த பிறகு ஒரு சில வசிய மந்திரங்களை அந்த உருவத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது வசியத்துக்கு உண்டான பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, முல்லைப்பூ. சரிங்களா? இந்த 2 பூவில் ஏதாவது எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே நம்ம போடும்போது அந்த மந்திர சக்திங்கிறது என்ன ஆகும், அந்த பாவைக்குள்ளே போகும். பாவைக்குள்ளே போனால் என்ன ஆகும், அந்த நபருக்கு அந்த சக்தி போக ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவங்களுடைய மனசில் வேறு எந்த சிந்தனையுமே சிந்திக்க விடாது. யாருக்காக இந்த வசிய பூஜை பண்ணுறோமோ அவங்கள பற்றியே 24 மணி நேரமும் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா?
ஒரு சில பேர்கள் கேட்குறாங்க, இதனால பின் விளைவுகள் எதுவும் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பின் விளைவுகளும் வராது. சரிங்களா? ஏன்னா, நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மனச மட்டும் தான் கட்டுப்படுத்துறோம். சரிங்களா? அவங்களுடைய மனசுல உங்களுடைய எண்ணத்த மட்டும் சிந்திக்கிற மாரி பண்றோம். வேற எந்த எண்ணத்தையும் மனசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தடை வைக்கிறோம். சரிங்களா? இதுதான் செய்றோம். சரிங்களா? ஏன்னா, உங்கள பற்றி சிந்தனை வந்தாவே, அவங்க என்ன செஞ்சுருவாங்க, உங்கள்ட்ட பேசணும், உங்கள்ட்ட பழகணும், உங்களோட கூட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுல உங்களுடைய நினப்பு ஆழமாக உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் இப்படித்தான் என்ன செய்றாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில வசிய பூஜைகள் வந்து செய்றாங்க. அதன் பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த உருவ பொம்மைய அப்படியே ஒரு மண் குடுவையில அடைச்சு, அத கொண்டு போய் பூஜை ரூம்லயும் வச்சுக்கிரலாம். இல்ல மயானத்தில கொண்டு போயும் புதைச்சு வச்சிரலாம். இப்படி புதைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நிரந்தரமாக உங்களுக்கு வசியமாயிருவாங்க. சரிங்களா? அத எடுத்து நோண்டி எடுத்து, அந்த கலசத்த எடுத்து நோண்டி எடுத்து தண்ணீல ஓடுற தண்ணீல கரைச்சு விட்டா மட்டும்தான் அந்த வசியங்கிறது இல்லாம போகும். சரிங்களா? அதுவரைக்கும் அந்த வசியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இது போல தான் வசிய பூஜைங்கிறது வந்து பண்றோம். இந்த வசிய பூஜைகள் யாரேனும் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. அதன் பிறகு நான் ஃப்ரீயா உள்ள நேரம் பார்த்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதன் பிறகு கால் பண்ண சொன்னேன் அப்படின்னா, கால் பண்ணி கேட்டுக்குங்க. சரிங்களா? யாரும் தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வசிய பூஜை செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பேசுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு மெசேஜ் பண்ணி பேசுங்க. அதன் பிறகு நான் கால் பண்ண சொல்லும்போது கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.